ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் மயிலாடுதுறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. வீடு வீடாக சென்று தாமே படிவங்களை பூர்த்தி செய்து முதலமைச்சர் உறுப்பினர் சேர்க்கை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பார்த்து பயந்து போய் இபிஎஸ் அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் பதிலடி. இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். பெட்ஷீட் போட்டு வாங்கிய மனுக்கள் அனைத்தையும் ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு காண்டிருப்பதாகவும் பெருமிதம். ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். இலவச மடிக்கணினி, ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டத்தை நிறுத்தியவர் இபிஎஸ். மக்கள் இனி ஒருபோதும் அதிமுகவை நம்ப போவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். நாம் சிலை அமைச்சிருக்கக்கூடிய மூல ராமாமிர்தம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரயிலிலிருந்து தனது குடும்பத்தினரை காப்பாற்றுவதற்காக சொந்த கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என புகார். வரும் தேர்தலில் இபிஎஸ்க்கு தமிழ்நாட்டு மக்கள் நிரந்தரமாக டாடா குட்பை சொல்வார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரயிலிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ். கடினமான சூழல்களுக்கு மத்தியில் விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தியதாக பேச்சு. எனக்கு இந்த உங்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் பதவி கிடைக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு சிறப்பான திட்டங்களை விவசாயிக்கு வழங்க வேண்டும். அதனால் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களால் முடிந்த செய்தி கொடுத்தோம். அதுவும் நான் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு சோதனையான நேரம். உங்களுக்கு தெரியும், எங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்கணும். ஏதோ ஒரு பக்கம் பார்க்க வேணும், இன்னொரு பக்கம் எதிரிகள் யார் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல்ல அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டதாக இபிஎஸ் விமர்சனம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரப்படும் எனவும் உறுதி. நாங்கள் எல்லாம் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செஞ்சு அதை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் வந்துடுது. சட்டமன்றத்தில் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஜீவோலாம் போட்டேன், அதை ரத்து பண்ணின்னு அறிவிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணியை நிறைவு செஞ்சு அதை இன்னும் பயன்பாட்டு கொண்டாடல. நாங்கள் அறிவித்ததையும் அதையும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கும். நீர் மேலாண்மைக்கு தனி டிபார்ட்மெண்ட். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டதாக இபிஎஸ் பதிலடி.
திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என மீண்டும் கேள்வி. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி கிடையாது என இபிஎஸ் திட்டவட்டம். எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறியதாகவும் மீண்டும் விளக்கம். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தானே என சந்தேகம் எழுவதாக இபிஎஸ் பேச்சு. தன்னுடைய பகுதியில் உள்ள வேளாண் மக்களின் பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியவில்லையா என கேள்வி. நீ சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் அவர் அமைச்சராக இருக்கிறார் இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. வேளாண்மை துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அது அவருடைய சொந்த பகுதியில் கூட இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா அவர் அந்த துறைக்கு தகுதி இல்லாதவராக தான் நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை ஆளும் அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் என அன்புமணி திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு என்ற உரிமையை வென்றெடுக்க வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்டுவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு. ஆட்சியில் பங்கு என அன்புமணி கூறியது அவருடைய கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் களை கட்டிய கொண்டாட்டம். காரல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கொடியை ஏற்றி வைத்த பாமக நிறுவனர் ராமதாஸ். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என சீமான் கேள்வி. கட்டிடத்திற்கு சமூக நீதி என பெயர் வைத்துவிட்டால் போதுமா என்றும் ஆவேசம். பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி, சரி விடு. நீ என்ன பண்ற? நீ அதை விட கொடுமையான ஆட்சி, அதை விட கொடுமையான ஆட்சி எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நீங்க சொல்ற, அதை தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது? ஆதி தமிழ் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி கட்டடத்துக்கு சமூக நீதி வச்சு என்னத்த சமூக நீதி நிலைநாட்டுற? கல்லுக்கும் சிமெண்ட்டுக்கும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருந்தா தனியா தங்கி படிக்கிற விடுதியே வருது. சமமா உட்கார்ந்து படிச்சிருந்திருக்கணும். காரை விட்டு மோதி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தன்னை கொல்ல சதி செய்ததாக பேசியதற்கு எதிராக வழக்கு. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து திருவண்ணாமலையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அனுமதித்த நேரத்தை தாண்டி போராடியதாக கூறி மேடையில் ஏறி அனைவரையும் கைது செய்த போலீசார். நெல்லையில் உள்ள பிரபல சாந்தி ஸ்வீட்ஸ் கடை அல்வாவில் தேள் இருந்ததாக புகார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கடை நிர்வாகத்திற்கு நோட்டீஸ். தமிழ்நாட்டில் ஜூலை 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு மருத்துவ கலந்தாய்வு தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. கலந்தாய்வுக்காக போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்த 20 பேருக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படுவதாகவும் தகவல். 20 மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை போலியாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த 20 மாணவர்களுக்கும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்குரிய தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 3 வருடங்களுக்கு இவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் மீது
சட்ட ரீதியான நடவடிக்கையும் தொடரப்படவிருக்கிறது. ஜூலை 30 காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு. வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் சூளுரை. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக வழக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி நேரில் ஆஜர். திருச்சி பஞ்சப்பூரில் கடந்த 9ஆம் தேதி திறக்கப்பட்ட கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. நவீன வசதிகள் கொண்ட முனையத்தில் இருந்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் KN நேரு. மதுரையில் ITI மாணவர் கொன்று எரிக்கப்பட்ட சம்பவத்தால் உறவினர்கள் கொந்தளிப்பு. ஒத்தக்கடை பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மதுரை ITI மாணவர் கொலை வழக்கில் 2 நீதிமன்றத்தில் சரண். ராமர், அபினேஷ் ஆகிய 2 மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி மதன்குமார் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு. தப்பி சென்ற 4 பேரை திண்டுக்கல்லில் வைத்து கைது செய்தனர் போலீசார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு நல்லத்தங்கால் கோவில் அறநிலைத்துறை சார்பில் பாலாலயம் செய்ய எதிர்ப்பு. போலீசார் கைது செய்து அழைத்து சென்றதால் சிலர் தீக்குளிக்க முயற்சி, பரபரப்பு.